திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கராகம். நாடு சோழநாடு, காவேரி வடகரை. தலம் திருவையாறு. பதிகம் 13, பாடல் 8. மின்னானாய் உரு மானாய், மின்னானாய் உரு மானாய், வேதத்தின் பொருளானாய், மின்னானாய் உரு மானாய், வேதத்தின் பொருளானாய், பொன்னானாய் பொன்னானாய், மணி ஆனாய், பொன்னானாய் மணி ஆனாய், பெருங்கடல் வாய் முத்தானாய், பொன்னானாய் மணி நானாய், பெருங்கடல் வாய் முத்தானாய், நின்னானர் இருவருக்கும், நின்னானர் இருவர்க்கும், காண்பரிய நெய்மர் சோதி, நின்னானார் இருவருக்கும், காண்பரிய நிமிர் சோதி, அண்ணானே அண்ணானே ஐயாரர்க்கு காளாய் நான் உயிர்ந்தே நே நே, அண்ணானே ஐயாரர்க்கு காளாய் நான் உயிர்ந்தே நே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் மின்னலாகவும் இருக்கின்றார், இடியாகவும் இருக்கின்றார். மின்னலாகவும் இருந்து இடியாகவும் இருந்து மழை பொழிவதற்கு காரணமாகவும் இருப்பவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றார். வேதத்தின் பொருளாகவும் இருக்கின்றார், பொன்னாகவும் இருக்கின்றார், மணியாகவும் இருக்கின்றார், அலைகள் மேல் கடலில் உருவாகும் முத்தாகவும் இருக்கின்றார். எப்படிலாம் வர்ணிக்கிறார் பாருங்களேன் சுவாமியை. எல்லா ஜீவராசியிலும் இருக்கின்றார், எல்லா பொருள்களிலும் இருக்கின்றாங்கிறது இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். சிவபெருமானை போன்று தாங்களும் பரம்பொருளாக என்று எண்ணி அறியாமல் நினைத்து கொண்ட திருமாலும் பெருமானையும் எப்படி அடிமுடியை காண்பதற்கு சென்றார்கள் அல்லவா, நான் பெரியவர்கள் என்று பெறும் ஆணவத்தின் காரணமாக அடிமுடியை காண்பதற்கு சென்றார்கள் பெருமாளும் பிரமனும். அவர்களுக்கு காட்சியளிப்பதற்காக ஜோதி சுரூபமாக நின்றார், ஜோதியாகவும் நின்றார் அப்படிங்கிறது சொல்றார். விண்ணையும் தாண்டி ஜோதியாய் நின்றவர். இவ்வாறு அனைவரில் உயிரிழத்திலும் இருக்கின்ற சிவபெருமானை ஆளாகிய மாறி நான் வாழ்வியில் உயிர்ந்தவனாக அடைந்து விட்டேனே. ஐயாரப்பனை பார்த்து இந்த பாடலை பாடுகின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.